Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட அப்கிரேடேஷன். நம்ம சேனல் கடந்து வந்த பாதை அப்படிங்கற சில விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பர்சனலா நம்ம சேனல் வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சோ ஆகஸ்ட் ஆல்மோஸ்ட் 10 டேஸ் ஆயிடுச்சு. 20 டேஸ் ஆகும்போது ஆகஸ்ட் 13 வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து இன்னும் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ஃபேம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பேச போறோம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தன்னார்வ தொண்டர்களால சில விஷயங்கள் சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதும் அதனால உங்களுக்கு கண்டிப்பா பயன் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எலாபரேட்டா வந்து பார்க்க போறோம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா, நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல டெய்லி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேன். ஸோ இவ்வளோ ஒபீடியண்டா டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டு அது மூலியமா ஒரு நானும் பர்சனலாக நிறைய நாலேஜ் கெய்னிங் பண்ணிக்கிட்டு அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா டெஃபினட்டாக நம்பியிருக்க மாட்டேன். பட் இன்னைக்கு அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் ஒரே ஒருத்தர் தான். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்களே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் வந்து ரொம்பவே இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண தான் நம்ம சேனல் அப்படிங்கிறது. என்னை ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறவங்களுக்கு நான் இன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்து பேங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேம்ஸு, முக்கியமாக ஸ்கேம்ஸ்லேயே எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மூவி ரிவ்யூஸும் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பர் டே ஒரு வீடியோ அப்படிங்கிற இது வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய பிரின்சிபல். அது நம்ம சேனலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஒரு மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து மேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3300 பேர் மேலே இப்போ நம்ம ஃபேம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, 3300 பேர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒரு ஸ்மால் நம்பர் அப்படின்னே சொல்லலாம். இட் இஸ் நாட் எ ஸ்மால் நம்பர், கரெக்டுங்களா? அதுதான் அந்த ஃபஸ்ட்டும் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்தோம். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுடைய ஃபீஸுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டேஷ்னரிக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம சேனல் மூலிமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சிலருக்குலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலோடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம். அதையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இன்கம் டேக்ஸ் ஜூலை மந்த் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஜூலை மந்த்தில் யாரெல்லாம் நம்மகிட்ட டேட்டா கொடுத்தோம் அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஈவன் இப்பயும் நீங்கள் யாராவது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், உங்களுடைய சீனியர் சிட்டிசன் அப்பாக்கோ அம்மாக்கோ அவங்க வந்து எஃப்டி டெபாசிட் இருக்குது, அவங்க வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசனாக இருக்கும் மைண்ட் அவங்களுடைய ரிட்டர்னை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணித்தரேன். பெட்டர் சர்வீஸாக பெஸ்ட் சர்வீஸாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து இப்போ சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 வருஷம் நம்ம வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கோம். நிறைய மெச்சூரிட்டியான விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஸ்பைரிங் விஷயத்தெலாம் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சர்க்கிள் வந்து எலாபரேட் ஆகி வரும் கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு தீபாவளிக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பாக்ஸ் அப்புறம் 1 மாதத்துக்கு தேவையான சில மளிகை பொருட்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஒருத்தருக்கு தேவைப்படுது, அவங்க வந்து ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, அவங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்
மெசேஜ் கீழேயும் இருக்குது, நம்மளுடைய மெயில் ஐடியும் கீழே இருக்குது. இது ரெண்டுத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டாவை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ தட் அவங்க உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி எப்போ எங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் வந்து அந்த பொருள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு போகிற செலவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதை நாங்கள் வந்து மிகப்பெரிய இனிஷியேட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு. தீபாவளி இன்னும் ஐ திங்க் 1 or 2 months தீபாவளியாக போகுது, கரெக்டுங்களா? ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும்? ஃப்ரீயாக கிஃப்ட் பாக்ஸு ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் பாக்ஸ், அப்புறம் 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை என் பொண்ணும் என் பையனும் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது, அதுக்கு எனக்கு வந்து மணி பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு நினச்சாலோ, இல்லைனா சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் தயங்காமல் ஒரு பிரதராக என்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனாக நான் எப்பயுமே இங்கே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒரு பிக்கஸ்ட் பாண்ட் எவர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நான் இதை தான் பண்ணணும். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் தான் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து அதுதான். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கு பண்ணுவோம், அதே கான்செப்ட் தான் நம்ம இது பண்ணுறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற வேர்ட் டெலீட் பண்ணிவிட்டு ஃபேம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபேம்ஸ் அப்படின்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் நம்ம சொல்கிற மிகப்பெரிய விஷயம். ஸோ நம்ம ஃபேம்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெட்டர் சர்வீஸ் நம்ம சேனல்லேருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறலாம் தாண்டி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறது மூலிமா அவங்களுடைய பொருளாதாரமும் ஏதாவது ஒரு வகை வந்து உயரணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து லிட்ரலி ப்ராமிஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதுக்காக தான் உங்கள்கிட்ட மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் திரும்பியும் நான் சொல்கிறேன், இந்த 3 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் வந்து உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்களுடைய பசங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இல்லைனா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 3வது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லைனா உங்களுக்கு நீங்களோ யாராவது ஒருத்தர் ஹேண்டிகேப்டாக இருந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக அவங்க வந்து தீபாவளிக்கான ஃப்ரீ பட்டாசு பாக்ஸு, ஒரு கிஃப்ட் பாக்ஸு, அப்புறம் வந்து 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று என்கிட்ட அது இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லாங்கில் இருக்கும், எப்படி ஜஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நினைக்காதீங்க. ஒரு பிரதராக இன்ஸ்டாகிராம்லேயோ மெயிலையோ எப்பயுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு சன்னாக, ஒரு பிரதராக உங்களுக்கு எப்பயுமே இங்கே கௌதம் அப்படிங்கிற பர்சன் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.